அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேல் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது நம்மளோட ஃப்ளக்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ப்ராஜெக்ட்டுங்க. கரெக்டாக ஒரு 7 நாளில் வேலை முடிச்சாச்சு. பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு பூஜை போட்டதும் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் என்னென்னா, நம்மளுக்கு 15 நாள் ஊறலுங்க. இது இந்த வாரம் திங்கக்கிழமை போட்டால் அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம மெட்டீரியல் வந்து கிளைண்ட்டுக்கே வரும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு மூட்டைக்கு 8 பீஸுங்க. 8 பீஸ்னால் நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க. இதான் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 பீஸ் அறுத்தா ஒரு மூட்டைக்கு வந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டிங்கன்னா தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பர்வைசர் காட்டுவார். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 8 பீஸில் வந்து 1 2 3 4 5 பீஸ் 6 பீஸ் வந்து பிளைனுங்க. மீதி வந்து 2 டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி போட சொன்னோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து சரிங்க, சூப்பர்வைசர் காட்டுவார். இங்கே பாருங்கள், சூப்பர்வைசர் காட்டினார் பாருங்கள். இது நம்மளோட போர்டு, ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஸ்டோர், சிவகுமார் இன்ஜினியர். இதில் வந்து மொபைல் நம்பரும் இருக்குதுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்லாபு. இதுதாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மறுபடியும் வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம்னாலும் நல்லா தாங்குங்க. இந்த மழை காலத்தில் நல்லா ஊறுனாலும் எந்த பிரச்சனை வராது, நல்லா இருக்குங்க. இது பாருங்க, இன்னொரு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பாருங்க. போஸ்ட் காங்கிரீட் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இது போஸ்ட்டு, இது காங்கிரீட்னா அந்த கலவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாமே பண்ணியிருக்குதுங்க. இது வந்து லெஃப்ட் சைடு வியூ. இதில் வந்து 650 அடி போட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், இதில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக்கிங்கோடு நிற்கிது. லெஃப்ட் சைடு வியூ. இது ரைட் சைடு வியூங்க. ரைட் சைடு வியூவில் வந்து இது ரைட் சைடு வியூவில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாமே 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடி போஸ்ட்டு டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சேன். மேலே வந்து 8 ஸ்லாபுங்க. எல்லா இடத்துல பேக்கிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாருங்கள், பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் எல்லா இடத்துல பேக்கிங் பண்ணியிருக்கு. எல்லா போஸ்ட்டு கிட்டத்தட்ட இது 166 போஸ்ட்டுங்க. 166 போஸ்ட்டுக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். சென்டர் பேக்கிங் கொடுத்துருக்கோம். ஸ்லாபோட சென்டர் பேக்கிங் கொடுத்துருக்கோம். ஒன்றா கொடுத்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 650 800 ஸ்லாபுங்க. இந்த 800 ஸ்லாபுக்கு நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பேக்கிங் இருக்கும். டபுள் சைடு பேக்கிங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா வரும். இது வந்து கீழே இறங்கிடுதுங்க. ஒருத்தர் பேக்கிங் பண்ணாமல் கீழே இறங்கிடுது. அந்த கீழே இறங்காமல் இது வந்து நல்லா ஃபிட்டிங்காக பிடிச்சிக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கம்மியாக கொடுக்க அவங்க வந்து ஒர்க்கை கம்மி பண்ணிடுறாங்க. நம்ம எவ்வளோ ரேட் பண்ணாலும் இந்த ஒர்க் மாதிரி தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறது. அவங்க ரேட் பார்கிங் பண்ணி கொடுத்தாலும், நல்ல ரேட்டு கொடுத்தாலும், எந்த ரேட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணுங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகுங்க இந்த ப்ராஜெக்ட்டு. என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்லாப் மட்டும் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் என்ன ஆகுது, ஒரு மழை பெஞ்சுன்னா அந்த ஸ்லாப் வந்து கீழே இறங்கிடுது. இதாக இருந்தால் பேக்கிங் பண்ணால் உங்களுக்கு ஸ்லாப் இறங்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு ஸ்லாப் இல்லை, எத்தனை ஸ்லாப் நீங்கள் வந்து கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகாதுங்க. எல்லாம் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஃபிட்டிங் ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள், காட்டுற பாருங்கள். இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குங்களா, இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இதில் வந்து தான் நம்ம ஜாயின் பண்ணி பேக் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு வியூவில் கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் காட்டுற பாருங்க. நீட்டாக வேலை முடிச்சாச்சு. அது பாருங்க, பிக்கப் நிற்கிது பாருங்க, அதான் லாஸ்ட்டு பாருங்கள். இந்த ஜல்லி வச்சு தான் நம்ம பேக்கிங் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜல்லி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேக்கிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஸ்லாப் ஒன்றுக்கு ஒன்று இறங்காமல் நீட்டாக இருக்குங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து கால் பண்ணி நம்மளை விரும்பி கூப்பிட்றாங்க. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, நாமக்கல், திருச்சி, சேலம் எல்லா பக்கம் செஞ்சுட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், சென்டரில் நம்மளுக்கு ஒரு போர்டு கொடுத்துட்டாங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் வந்து சிவகுமார் இன்ஜினியர், ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஸ்டோர்னு போட்டு கொடுத்துருக்குது. இதில் வந்து மொபைல் நம்பரும் கொடுத்துருக்குங்க. இதில் வந்து 3 பெனிஃபிட்டுங்க. 3ன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாம். என்னென்ன பெனிஃபிட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் வைஸுங்க. காஸ்ட் வைஸ் இது ஹாலோ பிளாக்கோ செங்கலோ கட்டினா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா இந்த இடத்துக்கு வந்து பிடிச்சிருங்க. 12-13 லட்ச ரூபா பிடிக்கும். ஹாலோ பிளாக்கோ செங்கலோ எது கொடுத்தாலும் ஒன்று. ரெண்டாவது இது 5 லட்சத்துல 4.5 லட்சத்துல வேலை முடிச்சிருச்சுங்க.
இன்னொன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாலோ பிளாக்கோ செங்கலோ ரீயூஸ் பண்ண முடியாதுங்க. இது எப்போ வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். 2 மூணாவது பெனிஃபிட்னா 7 நாளில் வேலை முடிஞ்சிருச்சுங்க. 650 7 நாளில் வேலை முடிஞ்சிருச்சுங்க. அங்கே ஒரு பில்டிங் நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சுங்க. 3 மாதம் பில்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டு 7 நாளில் வேலை முடிஞ்சிருச்சுங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் எல்லா இடத்துல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில் நல்லா நீட்டாக போயிட்டுருக்குங்க. இப்போ உடுமலைப்பேட்டையிலே நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி இடம் இருந்தால் கால் பண்ணுங்கள், நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். இதிலே வந்து நம்ம ரூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா 10க்கு 10 ரூமு, 10க்கு 16 ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, கிச்சனு அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ கண்டெய்னரே எடுத்துனா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வருது. அவ்வளோ வராதுங்க. 49 ரூபா 50 ரூபா வருங்க. ஒரு ரூமெல்லாம் போட்டிங்க 10க்கு 11 ரூம் போட்டிங்கன்னா கண்டெய்னர் வீடாக இருந்தால் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வருங்க. இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாடகை ரூமுக்கெல்லாம் விட்றாங்க. ஒரு 5 வீடு கட்டி அதிலே ஓனர் வந்து இருந்துக்கிறாங்க. ஒரு 4 வீடு 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு வாடகைக்கும் விட்டுருக்குறாங்க. அந்த பெனிஃபிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இது பாருங்கள், எல்லா இடத்துல இது வந்து சமமான பூமியாக இருக்கிறனால உங்களுக்கு சமமான போஸ்ட் வந்துடுது. சமமான போஸ்ட்னா எல்லாமே 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடி போஸ்ட்டில் 2 அடி உள்ள காங்கிரீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இது 8 ஸ்லாபுங்க. இந்த 8 ஸ்லாபு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த 8 ஸ்லாப் ஈக்குவல் டு ஒரு மூட்டை ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது 15 நாள் க்யூரிங்க. எல்லா 8 ஸ்லாபுக்கும் 15 நாள் க்யூரிங் கொடுத்துருக்கோம். இது 8 ஸ்லாபா ஒரு மூட்டை, இது 8 ஸ்லாபா ஒரு மூட்டை, இது 8 ஸ்லாபா ஒரு மூட்டை, அந்த மாதிரிங்க. 8 ஸ்லாப் ஈக்குவல் டு ஒரு மூட்டைக்கு 8 ஸ்லாப் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு கொண்டு வர்றோம். ஆனால் அதான் குவாலிட்டி வைஸ்லாம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டிக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 10,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா தான் வித்தியாசம் வரும். நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க, நல்லா சக்ஸஸாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி தயவுசெய்து போடாதீங்க. செகண்ட் குவாலிட்டி ரொம்ப நாள் உழைக்கிறது இல்லை. ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா உழைக்குதுங்க. ரெண்டாவது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கில் வந்து 166 தூணையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 850 ஸ்லாபையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எத்தனை சைட் இருக்குன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. அதுதான் இதோட பெனிஃபிட்டுங்க. அதனால தான் சேம்பர்காரங்க, ஹாலோ பிளாக்காரங்களே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண பழகிட்டாங்க. இப்போ பாருங்க, சேம்பர் பழனியில் வருங்க. ஆருத்ரா சேம்பரில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ரூம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆளுகளுக்கு, லேபர்ஸுக்கு. அவங்க 8 ரூம் வந்து செங்கலில் கட்டியிருக்கலாம், பழைய செங்கலில் கட்டியிருக்கலாம். ஆனால் கட்டலிங்க. கிட்டத்தட்ட என்னை தான் கூப்பிட்டு 6 + 1 ஆஃபீஸ் ரூமும் சேர்த்து 7 ரூம் கட்டி கொடுத்துருங்க. 7 ரூமும் வந்து எல்லாமே 10க்கு 11 ரூமுங்க. இப்போ சேம்பர் அவங்க மாற்றினாலும் அந்த சேம்பர்லேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இதில் வந்து மொபைல் நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த வீடியோ தான் ரொம்ப நேரம் பேசியாச்சு. நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.